நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம், அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம். அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா, முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஜூன் மாசம் 9ஆம் தேதி 2025 தோராயமா மாலை 4:12 அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம். 4:12க்கு அஸ்தமமாகிற குரு பகவான். அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னா, ஜூலை 9, 10, தோராயமா ஜூலை 9 இரவு நேரம் பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு. அதுக்கப்புறம் நார்மலா வர்றாரு. அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா, குருனோட பவர்ஸ் குறையுங்க. அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றதுதான் அர்த்தம். விருச்சிக ராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, குரு பகவான் லார்ட் ஆஃப் 2 and 5, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் அஷ்டம குருவா வந்திருக்கான். அதாவது 8ஆம் பாவத்துக்கு அஷ்டம குருவா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டங்களை கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். அவனோட பார்வை 2ல விழறதுனால குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில பஞ்சாயத்து, ஒரு சில பிரச்சனைகள். அதே மாதிரி அவனோட பார்வை சுக தாயாஸ்தானத்துல விழுறதுனால அம்மானோட மாரல் சப்போர்ட் நம்மளுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பாருங்க, அம்மாக்கு உடல் ரீதியான உபாதைகள்னால இருக்கலாம், இல்ல அம்மா கூட நீங்க ஒரு பரஸ்பர உறவு முறையை மெயின்டைன் பண்ணாத காரணமா இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தவங்களால உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதுவும் இருக்கலாம். அதுக்கும் மேல அஷ்டம குருவா இருந்து 12ஆம் பாவத்தை பார்வையிடுறதுனால தேவையில்லாத செலவுக அப்படின்றது நீங்க செய்வீங்க. அதை பாத்தீங்கன்னா விரைய செலவு அப்படின்லாம். சும்மா ஒரு உதவாத விஷயத்துக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு 100 ரூபாய் டிஷர்ட்டை நீங்க விருச்சிக ராசி அன்பரா இருக்கீங்க, ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா 400 ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய கடையில போய் வாங்கிட்டு வர்றது. இந்த மாதிரி ஒரு லேடியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 250 ரூபாய் குர்தாவை போயிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல விரைய செலவு அப்படின்றது வரும். அதுக்கு மேல குரு அஷ்டம குருவா இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட சமுதாயத்துல நம்மளுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் லைட்டா பாத்தீங்கன்னா ஊசலாடும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது உண்மை. ஆனா இப்ப குரு அஸ்தங்கமாகி இருக்கிறதுனால இந்த பலன்கள் எல்லாம் குரு பாருங்க 100% கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாரு. ஆனா இந்த ஒரு மாசம் அவரால் 100% கொடுக்க முடியாது, 50% தான் கொடுப்பாரு. அப்ப அஸ்தங்கம் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே விருச்சிக ராசிக்கு நல்லது அப்படின்ற மாதிரிதான் பாத்தீங்கன்னா கஷ்டங்களும் துயரங்களும் துக்கங்களும் ஏமாற்றங்களும் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரிதான் இந்த அஸ்தங்கமும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்ப விருச்சிகம் இந்த ஒரு மாசம் எல்லாரும் கவலைப்படுற மாதிரி இருந்தா கூட, குரு சூப்பர் டூப்பரா உட்கார்ந்துட்டு இருக்கோங்க, ஐயோ குரு கம்மியா வேலை செய்ய போறாரேன்னு வருத்தப்படலாம். குரு நல்லா இல்லாதவங்க குரு கம்மியா வேலை செஞ்சா சந்தோஷம் தானே படணும். சோ ஹாப்பியா இருங்க, கவலைப்பட வேண்டாம். பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாங்க. இது பாருங்க, விருச்சிகம் எப்பயுமே இறைவன் கால கிட்டியமா புடிச்சுக்கணும். இப்ப பரிகாரம் அப்படின் போது உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னாலும் சரி, நீங்க ஒண்ணு செஞ்சா ரொம்ப நல்லதுங்க. என்ன அப்படின்னா முருகன் கால கெட்டியமா புடிச்சுக்கணும். அதுவும் பாருங்க, முருகன் கோயிலுக்கு உருளைக்கிழங்கு, நெய் இப்படி ஏதாவது தானம் பண்ணுங்க. உருளைக்கிழங்குனா எவ்வளவுமா தானம் பண்ணலாம்? ஒரு 1 கிலோ உருளைக்கிழங்கு தானம் பண்ணுங்க. கோயிலுக்கு எதுக்குமா உருளைக்கிழங்கு? கோயில்ல பாருங்க நிவேதனம் அப்படின்னு ஒண்ணு செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த நிவேதனத்துக்கு அவங்க உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்காங்க. உருளைக்கிழங்குல அல்வாவும் பண்ண முடியும், இனிப்பும் பண்ண முடியும், அந்த மாதிரி செஞ்சுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெய் எது செஞ்சாலும், அவங்க புளியோதரை செஞ்சாலும், எலுமிச்சை சாதம் செஞ்சாலும், சக்கரை பொங்கல் செஞ்சாலும், பொங்கல் செஞ்சாலும் நெய் பயன்படும். ஆக நெய் தானம் பண்ணலாம். நெய் எவ்வளவுமா தானம் பண்ணலாம்? முடியும் அப்படின்னா 1 லிட்டர் நெய் கொடுங்க. முடியாது அப்படின்னா 1/2 லிட்டர் நெய், 1/4 லிட்டர் நெய், இல்ல 100 ml சின்ன பேக்கெட் வாங்கி போய் கொடுங்க. ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு 1 கிலோ உருளைக்கிழங்கு வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு நிவேதனத்துக்கு அப்படி நீங்க முருகர் கோயிலுக்கு தானம் பண்றீங்க. அது ஐயர் நிவேதனம் பண்ணி முருகருக்கு வைக்கிறாரா, இல்ல அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறா, அது மேட்டர் இல்லை. ஆனா நீங்க முருகனுக்கு தானம் பண்றீங்க. இது உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் தரும். வாழ்த்துக்கள்.